எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து ஆனந்து, குமார், ஜானு, அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் கட்சியை சார்ந்த இமான், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு இவ்வளோ பெரிய இடத்த வந்து நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கின்னு ரொம்ப வந்து அராஜகத்தில் இந்த இடத்துல வந்து ஈடுபடுறாங்க. ஆனந்து, ஜானு, குமார், இமான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அராஜகத்தில் இந்த இடத்துல வந்து ஈடுபாடு பண்ணிக்கின்னு ரொம்ப வந்து அட்டூழியம் பண்ணின்னு இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய இடத்த ஒரு கார்ப்பரேஷனோட அனுமதி இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்த வேலி போட்டு அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு இருக்கிறார். இதை கேட்டால் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது சம்மந்தமாக போய் ஈஓ கிட்ட பார்த்து பேசுனா இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், பொதுவாக ஒரு 4 குடும்பம் இருக்குது. 4 குடும்பம் இதை வந்து 10 ஆண்டுகளாக வசித்து அந்த வழியே விடாமல் கம்பி வேலி போட்டு இந்த மாதிரி வந்து அராஜகத்தில் ஈடுபடுறாரு. இந்த ஆனந்து, ஜானு, குமார், விஜய் கட்சியை சார்ந்த இமான் இவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம். ஆனந்த் என்பவர் அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல இடம் அடக்கி வீடு கட்ட விட்றாரு. நீங்கள் பார்த்துங்க, இந்த எதிர்க்க வந்து ஒரு 4 வீடு தெரியுது, 4-5 வீடு. இது ஏற்கனவே வந்து கார்ப்பரேஷன் ஆளுங்க வந்து இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு இடிச்சிட்டு போனாங்க. ஆனால் இந்த ஆனந்த் என்பவர் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்கனால அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு விட்டுருக்காரு. ஆனால் இங்கே வந்து ஒரு 10 ஆண்டுகளாக யூஸ் பண்ணியிருந்த வழியை வந்து விடாமல் கம்பி வேலி போட்டு ஆளுங்களை பசங்களை கூட்டின்னு வந்து அராஜகத்தில் ஈடுபடுறாரு. 10 ஆண்டுகளாக வசித்து வந்த வழியை வந்து விடாமல் இந்தமாரி அராஜகத்தில் ஈடுபடுறாரு. இது பாருங்கள், இவ்வளோ பெரிய நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதியை அவர் வந்து சட்ட விரோதமாக ஒரு கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கின்னு வராரு. அப்பப்போ வந்து பணம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கின்னு மிரட்டின்னு இருக்கிறாரு இங்கே இருக்கிறவங்க லேடிஸுங்கிட்டலாம். இது சம்மந்தமாகவும் எங்ககிட்ட வந்து வீடியோவும் இருக்குது. அவர் வந்து மிரட்டுறது போகிறது. இது சம்மந்தமாக ஸ்டேஷன்லேயும் புகார் கொடுத்தாலும் கூட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரித்து அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய இடத்த அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுன்னு இருக்கார்.